Hi friends, welcome to VividTech. In the video நம்ம Android மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற Apple Airpods Pro வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் ஆகாட்டி இப்படி இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி திரும்ப வந்து நம்ம Apple Airpods Pro வந்து நம்ம Android மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான மோட்டிவேட்டா இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் Apple Airpods Pro வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலோட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எந்த இஷ்யூமே இல்லாமல் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னு கனெக்ட் ஆகுச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ணாலுமே கனெக்டிங் அப்படின்றது காட்டுது, ஆனாலுமே வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ப்ளூடூத்தையுமே ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருந்த உங்களுடைய ஏர்போர்ட்ஸ் ப்ரோட நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ வந்து கனெக்டிங் அப்படின்றது காட்டுது, ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ தான் நீங்களுமே ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுடைய ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து உங்களுடைய ப்ளூடூத் டிவைஸ்லேயுமே வந்து அதை வந்து ஏர்போர்ட்ஸ்லேயுமே வந்து பாருங்கள், பின்பக்கமாக ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற நேம் காட்டுற இடத்த வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஏர்போர்ட்ஸ் ப்ரோவில் வந்து ப்ளூடூத் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கூட முடியும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, பேர்டு டிவைசஸ் அப்படின்றது கீழே இதுக்கு வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களுடைய ஏர்போர்ட்ஸ் ப்ரோட நேமுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அன்பேர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்பவுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய Apple Airpods ப்ரோவையுமே ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கேன் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்து அவைலபிள் டிவைசஸில் வந்து அந்த நேம் வந்து காட்டுதா அப்படின்றத பாருங்கள். அப்படி சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகாட்டி Apple Airpods Pro பின்பக்கமாக பாருங்கள், பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டுமே வந்து இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய Apple Airpods Proட நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகினதுக்கு அப்புறமா அதை வந்து உங்களால் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் நேம் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ நேம் வந்து இப்போ ஷோ ஆகுது. ஸோ அதை நான் அதை கிளிக் பண்ணுவேன்னா இருந்தால் கூட என்னால் வந்து பேர் பண்ணி டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட்ஸ் ப்ரோ வந்து கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்படி நீங்களுமே வந்து அன்பேர் பண்ணிவிட்டு திரும்ப பேர் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து இந்த இடத்துல ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஏன்னா தவறுதலா ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களில் உள்ள மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து ரேஸ் ஆகிரும். ஆனால் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனுமே காட்டும். ஸோ ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து ரீசெட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுடைய மொபைலில் வந்து நெட்வொர்க் சம்மந்தமாக, அதாவது ப்ளூடூத் சம்மந்தமாக ஏதாவது செட்டிங்ஸில் சேஞ்சஸ் இருக்குமா இருந்தாலுமே அது வந்து ஒட்டுவாவே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்படி ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பவுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்களுடைய ப்ளூடூத் ஏர்போர்ட்ஸ் ப்ரோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு ரீசெட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து Apple Airpods Pro வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த கனெக்டிங் இஷ்யூவை கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.